வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது தேசிய தொலைக்காட்சியின் பிரதான செய்திகளுடன். செய்திகளோடு இணைந்திருக்கும் நாம் ABM நிஸ்ரீன். நான் ராதிகா வின்சன். முதலில் தலைப்புச் செய்திகளை பார்ப்போம். வங்கி கட்டமைப்புக்கும் பொதுமக்களுக்கும் சலுகைகள் பல கிடைக்கும் வகையில் புதிய கடன் வேலை திட்டத்தை அறிமுகப்படுத்த இலங்கை மத்திய வங்கி தீர்மானம். இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் பொதுச் செயலாளராக ஜீவன் தொண்டமான் அக்கட்சியின் தேசிய சபையினால் ஏகமனதாக தெரிவு. இந்திய கடல் எல்லைப் பகுதியில் மீன்பிடியில் ஈடுபடும் மீனவர்கள் அவதானமாக செயல்படுமாறு அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா ஆலோசனை. COVID-19 நோயிற்கு சிகிச்சை அளிப்பதற்கான புதிய மருந்து பிரிட்டனால் வெற்றிகரமாக பரிசோதனை. அவை தலைப்புச் செய்திகள். இனி விரிவான செய்திகளில் முதலில் உள்நாட்டுச் செய்திகள். பொருளாதாரத்தை மீண்டும் கட்டியெழுப்புவதற்கு ஒத்துழைப்பு வழங்கும் நோக்குடன் வங்கி கட்டமைப்புக்கும் பொதுமக்களுக்கும் சலுகைகள் பல கிடைக்கும் வகையில் புதிய கடன் வேலை திட்டம் ஒன்றை அறிமுகப்படுத்த இலங்கை மத்திய வங்கி தீர்மானித்துள்ளது. நேற்று மாலை மத்திய வங்கியின் முக்கியஸ்தர்களுக்கு ஜனாதிபதி வழங்கிய கண்டிப்பான ஆலோசனைகளுக்கு அமைய இந்த கடன் திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. අමරිකාව ෆෙඩ් එක $600 බිලියන් මේ ප්‍රෝග්‍රෑම් එකට දානවා. අද ඇනවුන්ස් කරනවා ඔස්ට්‍රේලියාව සහ ජපානය. ඒ වගේම මේ අපේ අවට තියෙන පොඩි රටවල් වල සෙන්ට්‍රල් බැංක් මේ ප්‍රෝග්‍රෑම් එකට දානවා. විවිධ දැන් මේ බලන්න Fed commits to use full range of tools to help the economy through unprecedented time. දැන් අපි මොකද්ද පාවිච්චි කරලා තියෙන ටූල් එක? කිසි දෙයක් නැහැ. வீழ்ச்சியடைந்துள்ள பொருளாதாரத்தை கட்டியெழுப்பும் பொறுப்பு மத்திய வங்கிக்கு இருப்பதாக ஜனாதிபதி செயலகத்தில் இடம்பெற்ற பேச்சுவார்த்தையின் போது ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ச சுட்டிக்காட்டினார். பொருளாதார மேம்பாட்டுக்காக அரசாங்கம் தமது யோசனைகளை முன்வைத்திருந்த போதிலும் அதற்கு மத்திய வங்கியின் ஒத்துழைப்பு இதுவரை கிடைக்கவில்லை எனவும் ஜனாதிபதி மேலும் தெரிவித்தார். රුපීස් 150 බිලියන් මේ බැංකුවලට දෙන්න මේ බිස්නසස් වල වැරද්දක් නෙවෙයි පසුගිය වැරදි. இந்த சந்திப்பை அடுத்து நேற்றிரவு மத்திய வங்கியின் ஆளுநர் பேராசிரியர் WD லக்ஷ்மன் தலைமையில் மத்திய வங்கியின் நிதிச்சபை கூடியது. இதன் அடிப்படையில் 1949 இலக்க 58வது நிதிச்சட்டத்தின் 83வது சரத்துக்கு அமைய புதிய கடன் வேலை திட்டம் ஒன்றை அறிமுகப்படுத்துவதற்கு தீர்மானிக்கப்பட்டது. இந்த ஆண்டின் மார்ச் 27ஆம் தேதி முதல் அறிமுகப்படுத்தப்படும் மீள் நிதியாக்க யோசனை திட்டத்துக்கு அமைய தற்பொழுது வழங்கப்பட்டுள்ள 27.5 பில்லியன் ரூபாவுக்கு மேலதிகமாக இலங்கை மத்திய வங்கி அனுமதி பத்திரம் பெற்றுள்ள வர்த்தக வங்கிகளுக்கு 100% சலுகை விகிதத்தின் கீழ் விரிவான முறையிலான பிணை வைப்பின் அடிப்படையில் நிதியங்களை வழங்க தீர்மானித்துள்ளது. இந்த வசதிகள் உள்நாட்டு வியாபாரங்கள் பலவற்றுக்காக பிரிந்து செல்வதை உறுதிப்படுத்தும் வகையில் அனுமதி பத்திரம் பெற்றுள்ள வர்த்தக வங்கிகள் இந்த நிதியங்களை 104% வட்டி விதத்தின் அடிப்படையில் வியாபார நடவடிக்கைகளுக்காக வழங்கும். இந்த யோசனை முறை மற்றும் தற்பொழுது காணப்படுகின்ற மீள் நிதியாக்க யோசனை முறை மூலம் COVID-19 தொற்று நோயின் தாக்கத்துக்கு உள்ளான வியாபாரங்களுக்காக 150 பில்லியன் ரூபாய் நிதி ஒதுக்கீடுகளை வழங்க திட்டமிடப்பட்டுள்ளது. இதேவேளை அனுமதி பத்திரம் பெற்ற வர்த்தக வங்கிகளின் நிதி ஒதுக்க விகிதம் 2020 ஜூன் 16ஆம் தேதி முதல் 102.5 வரை குறைப்பதற்கு மத்திய வங்கி தீர்மானித்துள்ளது. இதன் மூலம் உள்நாட்டு நிதி வர்த்தக சந்தைக்கு 115 பில்லியன் ரூபாய்கள் மேலதிக பணப்புழக்கமாக கிடைக்கும். இதன் மூலம் அனுமதி பத்திரங்களை பெற்ற வங்கிகளுக்கு நிதி குறை நிரப்பு செலவினங்கள் குறைத்துக் கொள்வதற்கும் பொருளாதாரத்தின் கடன் வழங்கலை வேகமாக்கும் ஏழுமை கிடைக்கும். இதன் கீழ் வியாபாரங்கள் மற்றும் குடும்பங்களுக்கு கடன் வழங்கும் நிலையை உயர்த்த முடியும் என மத்திய வங்கி தெரிவிக்கின்றது. இதற்கு மேலதிகமாக கட்டுமானத்துறையின் வியாபாரங்கள் மூலம் எதிர்காலத்தில் மேற்கொள்ளப்படுகின்ற ஒப்பந்த செயற்திட்டங்களுக்காக கிடைக்க வேண்டிய நிதிக்கு சமனான அரசாங்கம் விடுக்கும் பிணையை அடிப்படையாக கொண்டு மேற்குறிப்பிட்ட சலுகை ரீதியிலான வட்டி விகிதத்தின் கீழ் கடனை பெற்றுக்கொள்வதற்காக இலங்கை மத்திய வங்கி நிதியங்களை உருவாக்க தீர்மானித்துள்ளது. நிதியச் சபை மூலம் பொருளாதார மற்றும் நிதி வர்த்தக சந்தை அபிவிருத்தி தொடர்ச்சியாக மேற்பார்வை செய்யப்படும். எதிர்காலத்தில் பொருளாதார செயற்பாட்டில் நிரந்தர தன்மையை பேணுவதற்கு ஒத்துழைப்பு வழங்குவதற்காக தொடர்ந்தும் கொள்கை மற்றும் முறைசார் செயற்பாடுகளை எடுப்பதாக மத்திய வங்கி விடுத்துள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது.
உங்கள் வாழ்வின் கதையை மாற்றிடும் லிட்ரோ கேஸ். நிதி நிறுவனங்கள் மற்றும் லீசிங் நிறுவனங்களில் இடம்பெறும் மோசடிகள் மற்றும் சட்டவிரோத செயற்பாடுகளை ஆராய்ந்து அறிவிப்பதற்கு குழு ஒன்று நியமிக்கப்பட்டுள்ளது. மத்திய வங்கியின் ஆளுநர் பேராசிரியர் W.D. லக்ஷ்மணினால் இந்த குழு நியமிக்கப்பட்டுள்ளது. குழுவின் தலைவராக ஜனாதிபதி சட்டத்துறை பணிப்பாளர் நாயகம் சட்டத்தரணி ஹரிகுப்த ரோஹதீர நியமிக்கப்பட்டுள்ளார். இலங்கை மத்திய வங்கியின் சட்டப்பிரிவின் பணிப்பாளர் KGG சிறிகுமார மற்றும் மத்திய வங்கியின் வங்கி அல்லாத நிதி நிறுவன முகாமைத்துவ பிரிவின் பணிப்பாளர் JC கம்லத் ஆகியோரும் இந்த குழுவில் அடங்கியுள்ளனர். மத்திய வங்கியில் பதிவு செய்யப்படாத நிதி நிறுவனங்களால் மேற்கொள்ளப்படும் ஃபைனான்ஸ் மற்றும் லீசிங் வழங்கல் வியாபார நடவடிக்கைகள் தொடர்பாகவும் பதிவு செய்யப்பட்ட நிதி நிறுவனங்களால் மேற்கொள்ளப்படும் கொடுக்கல் வாங்கல்களை ஆராய்ந்து அறிக்கை தயாரிக்கும் பணி இந்த குழுவிற்கு வழங்கப்பட்டுள்ளது. இந்த நிறுவனங்கள் மேற்கொள்ளும் சமூகத்தினால் அனுமதிக்கப்படாத செயற்பாடுகள் மற்றும் அவற்றை முகாமைத்துவம் செய்வது எவ்வாறு என்பது குறித்து ஆராய்ந்து எதிர்கால நடவடிக்கைகள் எடுக்கப்படும். அத்துடன் பரிந்துரைகளும் குழுவினால் வழங்கப்படும். குழுவின் அறிக்கையை 14 நாட்களுக்குள் வழங்க வேண்டும். இதற்காக வங்கி மற்றும் சட்டத்துறையின் துறைசார் அறிஞர்களதும் தொழில்துறை வல்லுநர்களையும் இணைத்துக் கொள்ளுமாறு மத்திய வங்கி ஆளுநர் குழுவிற்கு உத்தரவிட்டுள்ளார். கதிர்காமம் ஆலயத்தின் வருடாந்த பெரஹராவுக்கான சம்பிரதாய பூர்வமான அழைப்பு பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷவிற்கு கதிர்காமம் ஆலயத்தின் பஸ்நாயக்க நிலைமை தில்ருவான் ராஜபக்ஷவினால் இன்று வழங்கி வைக்கப்பட்டது. கதிர்காமம் ஆலயத்தின் வருடாந்த பெரஹரா ஜூலை மாதம் 21ஆம் திகதி ஆரம்பமாகி ஆகஸ்ட் மாதம் 4ஆம் திகதி வரை இடம்பெறுவது வழமை. ஆகஸ்ட் 3ஆம் திகதி இறுதி பெரஹரா நடத்தப்பட்டதன் பின்னர் ஆகஸ்ட் மாதம் 4ஆம் திகதி தீர்த்தோற்சவத்தை அடுத்து பெரஹரா நிறைவடையும். சுகாதார பாதுகாப்பு செயற்பாடுகளுக்கு அமைய பெரஹரா இம்முறை நடைபெறுகின்றது. பெரஹராவை பார்வையிடுவதற்கான சந்தர்ப்பம் வழங்கப்படவில்லை என்று பெரஹரா ஏற்பாட்டுக்குழு அறிவித்துள்ளது. இதேவேளை COVID-19 சுகாதார சமூக பாதுகாப்பு நிதியத்திற்கு அன்பளிப்புகள் கிடைத்துள்ளன. தஹச வர்த்தக குழுமம் உள்நாட்டில் உற்பத்தி செய்யப்பட்ட 30,000 முகக்கவசங்களை பிரதமரிடம் இன்று கையளித்தது. இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் பொதுச் செயலராக ஜீவன் தொண்டமான் அக்கட்சியின் தேசிய சபையினால் தெரிவு செய்யப்பட்டுள்ளார். இது தொடர்பாக இன்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் மாநாட்டில் அக்கட்சியின் உபதலைவர் M. ராமேஸ்வரன் கருத்து வெளியிட்டார். பேராளர்கள் கூட்டத்தின் அனுமதியுடன் இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் தேசிய சபை கூடியது. இன்றைய தேசிய சபையிலே இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் பொதுச் செயலாளராக ஜீவன் தொண்டமான் அவர்கள் ஏகமனதாக தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார். அதே நேரத்திலே இவ்வளவு காலம் பொதுச் செயலாளராக செயற்பட்டு வந்த திருமதி அனுஷா சிவராஜா அவர்கள் கட்சியின் பிரதி தலைவராக நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். தற்போதைய தேவை ஒரு பொதுச் செயலாளர் அவர்கள் வீரியமாக செயற்பட வேண்டிய ஒரு காலகட்டத்திலே எங்களுடைய ஜீவன் தொண்டமான் அவர்களை இந்த பதவிக்கு நியமிக்க வேண்டும் என்று கட்சியின் பல மட்டங்களில் கருத்து தெரிவிக்கப்பட்டது. அதை நாங்கள் இன்றைய தேசிய சபையின் மூலமாக கூடி அதை உறுதிப்படுத்தி அவரை பொதுச் செயலாளராக நியமித்திருக்கிறோம். கட்சி மிக கட்டுக்கோப்புடன் மிக தெளிவாக எதிர்கால பயணத்தை தொடர்வதற்கு ஒற்றுமையாக செயற்படுகிறது. பொதுச் செயலாளர் ஜீவன் தொண்டமான் அவர்கள் தன்னுடைய தந்தையின் வழியிலே இலங்கை தொழிலாளர் காங்கிரசிலே நீண்ட காலம் செயற்பட்டு வந்த ஒருவர். அவர் ஒரு சட்டத்தரணி, படித்தவர், செயற்படக்கூடிய ஆற்றலும் திறமையும் கொண்டவர். இந்த வகையிலே கட்சியின் தேசிய சபை எந்தவித மறுப்பும் இல்லாமல் ஜீவன் தொண்டமான் அவர்களை எங்களுடைய எதிர்கால பொதுச் செயலாளராக இன்று தீர்மானித்திருக்கிறது. தற்போது இந்தியாவில் கொரோனா வைரஸ் விரைவாக பரவி வருகின்றது. இதனையடுத்து அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா மீனவர்களிடம் கோரிக்கையொன்றை முன்வைத்துள்ளார். இந்தியாவில் கொரோனா வைரஸ் அதிக அளவில் பரவி செல்வதனால் இந்தியாவை அண்டிய கடல் பகுதியில் மீன்பிடி நடவடிக்கையில் ஈடுபடுகின்ற மீனவர்கள் இதுகுறித்து அவதானமாக செயற்படுமாறு அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா கோரிக்கை விடுத்துள்ளார். இந்தியாவில் உள்ள தமது உறவினர்களை படகுகளில் ஏற்றுவது மற்றும் உணவுப் பொருட்களை பரிமாறிக்கொள்வது போன்ற எந்தவித செயற்பாட்டையும் மேற்கொள்ள வேண்டாம் என்றும் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா மீன்பிடித்துறைசார் மக்களிடம் வேண்டுகோள் விடுத்துள்ளார். COVID-19 நோய் நிலையில் இருந்து பூரண குணமடைந்த 1397 பேர் தமது வீடுகளுக்கு திரும்பியுள்ளதாக சுகாதார பிரிவினர் தெரிவித்துள்ளனர். நேற்றைய தினம் 10 பேர் COVID-19
நோயாளிகளாக இனம் காணப்பட்டனர். இவர்களுள் 6 பேர் கடற்படை வீரர்கள். கடற்படை வீரர்களுள் 5 பேர் காந்தக்காடு தனிமைப்படுத்தல் மத்திய நிலையத்தில் தங்க வைக்கப்பட்டிருந்தனர். மற்ற நபர் மிகுந்தரை தனிமைப்படுத்தல் மத்திய நிலையத்தில் தங்க வைக்கப்பட்டிருந்தவர்கள் ஆவார்கள். ஏனைய 4 பேரும் ஈரானிலிருந்து இலங்கைக்கு வந்தவர்கள் ஆவர். கோவிட்-19 நோயினால் பீடிக்கப்பட்ட 936 பேர் கடற்படை வீரர்களும் அவருடன் நெருங்கி பழகியவர்களும் ஆவர். இது 48.87% வெளிநாடுகளிலிருந்து வருகை தந்த 664 பேருக்கு நோய் இருப்பது உறுதி செய்யப்பட்டுள்ளது. இது 34.77%. ஏனையவர்கள் உள்நாட்டில் இனங்காணப்பட்ட நோயாளிகள் ஆவார்கள். இது 16.34%. இதேவேளை இலங்கைக்கு வருகை தர முடியாமல் இந்தியாவில் தங்கியுள்ள இலங்கையர்களையும் மேலும் ஒரு தொகுதி வெளிநாட்டவர்களும் நேற்றும் இன்றும் அதிகாலையும் இலங்கை வந்தடைந்தனர். இனி கொரோனா தொடர்பான சர்வதேச செய்திகள். கோவிட்-19 நோய்க்கு சிகிச்சை அளிப்பதற்காக பிரிட்டன் வெற்றிகரமாக மருந்தொன்றை சோதனை செய்துள்ளது. டெக்ஸாமெதகோன் எனும் இந்த மருந்தானது லாப ரீதியாக கிடைக்கக்கூடியதாக இருப்பதோடு பற்றாக்குறையின்றி கிடைக்கக்கூடியதும் இதன் விசேட அம்சமாகும். கோவிட்-19 நோயாளர்களிடம் மேற்கொள்ளப்பட்ட சிகிச்சை அளிப்பின் போது இந்த மருந்து வினைத்திறன் மிக்க வகையில் பலன்களை பெற்றுக் கொடுத்துள்ளது. இந்த கொரோனா வைரஸ் தாக்கத்தை விரைந்து குணப்படுத்துவதற்கு இந்த மருந்து துணை நின்றதாக பிரிட்டன் வைத்தியர்கள் தெரிவித்துள்ளனர். இந்த மருந்தின் மூலம் கொரோனா வைரஸிற்கு ஏற்படுகின்ற தாக்கம் குறித்தும் பரிசோதனைகள் இடம்பெறுகின்றன. இந்த மருந்தை பயன்படுத்தியதன் மூலம் ஆபத்தான கட்டங்களில் இருந்த நோயாளர்களை குணப்படுத்த முடிந்தமை மகிழ்ச்சிக்குரிய ஒரு விடயம் என்று பிரிட்டன் பிரதமர் போரிஸ் ஜான்சன் தெரிவித்துள்ளார். இந்த மருந்தானது தொடர்ந்தும் பரிசோதனை மட்டத்திலேயே காணப்படுகின்றது. இந்த மருந்தை வைத்திய ஆலோசனைகள் இன்றி பயன்படுத்துவது ஆபத்தானது என்று பிரிட்டன் பிரதமர் தெரிவித்துள்ளார். ஜெர்மனியில் கொரோனா வைரஸ் தொற்றாளர்களை இனங்காணக்கூடிய புதிய வகையான ஆப் ஒன்று அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. கொரோனா வைரசினை ஐரோப்பிய நாடுகளில் சிறந்த முறையில் கட்டுப்படுத்திய நாடாக ஜெர்மன் விளங்குகின்றது. இந்நிலையில் ஜெர்மனியானது தன்னுடைய பிரஜைகளை தமது ஸ்மார்ட் போனில் கொரோனா வைரஸ் தொற்றாளர்களை இனங்காணக்கூடிய வகையிலான புதிய ஆப் ஒன்றினை தரவிறக்கம் செய்யுமாறு கேட்டுக்கொண்டுள்ளது. குறித்த ஆப்பின் ஊடாக கொரோனா தொற்றாளர்கள் மற்றும் பரவலின் தன்மையினை கண்காணிக்கக்கூடியதாக இருக்கும். இது தொடர்பாக ஜெர்மன் அதிகாரி ஒருவர் கருத்து தெரிவிக்கும் போது, இது கொரோனா வைரஸ் பரவல் தொடர்பான முதலாவது ஆப் இல்லாயினும் இதை மிக சிறந்த ஆப் ஆக அமையும் என்றும் நம்பிக்கை வெளியிட்டுள்ளார். மீள பாவிக்கக்கூடிய வகையிலான புதிய வகை முகக்கவசங்களை இஸ்ரேல் ஆய்வாளர்கள் கண்டுபிடித்துள்ளதாக அறிவித்துள்ளனர். கொரோனா பரவலினை தடுக்கக்கூடிய வகையிலும் மீள பயன்படுத்தக்கூடிய வகையிலான முகக்கவசம் ஒன்றினை கண்டுபிடித்துள்ளதாக இஸ்ரேல் ஆராய்ச்சியாளர்கள் தெரிவித்துள்ளனர். டெக்னியோன் பல்கலைக்கழகத்தில் ஏரியன்லி தலைமையிலான ஆய்வுக்குழுவினர் குறித்த முகக்கவசத்தினை கண்டுபிடித்துள்ளனர். இது தொடர்பாக அவர்கள் கருத்து தெரிவிக்கும் போது, குறைந்த வெப்பநிலையுடன், குறிப்பாக தொலைபேசி வெப்பநிலையுடன் குறித்த வைரசினை ஒழிக்க முடியும் என்றும், சாதாரணமாக 65 தொடக்கம் 70 செல்சியஸ் வெப்பநிலை உடையதாகவும் இது காணப்படுகின்றது. இது வைரசினை முற்றாக ஒழிப்பதற்கு போதுமானதாகும். குறித்த முகக்கவசமானது 30 நிமிடம் USB வழியாக வெப்பமேற்றும் போது முழுமையாக வைரஸ் அழிவடைவதாக ஆராய்ச்சியாளர்கள் கூறுகின்றனர். மருத்துவ உலகிற்கு 2020-2021 காலப்பகுதியில் 5 பில்லியன் முகக்கவசங்கள் தேவைப்படுவதாகவும், இவை மீள பாவிக்கக்கூடியதான வகையில் அமைந்திருப்பதாகவும், சாதாரண மக்களும் இதனை பாவிக்கக்கூடிய வகையிலும் இயற்கைக்கு பங்கம் விளைவிக்காத வகையிலும் குறித்த முகக்கவசங்கள் அமைந்திருப்பதாக ஆராய்ச்சியாளர்கள் குறிப்பிட்டுள்ளனர். கொரோனா வைரஸ் 2வது அலை எழும் நிலை காரணமாக சீனாவில் விமான பயணங்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளன. சீனாவின் தலைநகரான பீஜிங்கில் கொரோனா வைரஸ் மீளெழுச்சியை பெற்றதை அடுத்து உள்ளூர் விமான பயணங்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளன. சீனாவின் உத்தியோகபூர்வ தகவலின்படி 31 புதிய கொரோனா தொற்றாளர்கள் நேற்று இனங்காணப்பட்டுள்ளனர். கடந்த வியாழக்கிழமையில் இருந்து இதுவரை காலப்பகுதியில் மொத்தமாக 117 புதிய கொரோனா தொற்றாளர்கள் இனங்காணப்பட்டுள்ளனர். கடந்த பிப்ரவரியில் இருந்த கொரோனா தொற்றின் நிலைமையை விட தற்போதைய நிலைமை மிகவும் பாரதூரமானதாகும். இந்நிலையில் பீஜிங் ஆனது 2ஆம் மட்ட கொரோனா ஆபத்து எச்சரிக்கையை அறிவித்துள்ளது. இந்நிலையில் பீஜிங் நகரின் வீதிகள் மற்றும் பெருந்தெருக்கள் இன்னமும் திறக்கப்படவில்லை. மக்கள் தொடர்ச்சியாக வேலைக்கு சென்று கொண்டிருக்கிறார்கள். எனினும் பீஜிங் நகரை விட்டு வெளியே செல்வதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. பீஜிங்கின் எச்சரிக்கை வளையங்கள் தனிமைப்படுத்தப்பட்டுள்ளதாக கொரோனா பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டு வருகின்றமையும் குறிப்பிடத்தக்கது. காஷ்மீரின் லடாக் பிரதேசத்தில் அமைந்துள்ள இந்திய சீன தேச எல்லைப் பகுதியில் இரு நாட்டு படைகளுக்கும் இடையில் இடம்பெற்ற மோதலில் 20 இந்திய ராணுவ வீரர்கள் கொல்லப்பட்டுள்ளனர்.
45 வருடங்களின் பின்னர் இடம்பெற்ற இந்திய சீன ராணுவ வீரர்களுக்கு இடையிலான மோதலின் போது அதிகளவான படையினர் கொல்லப்பட்ட முதலாவது சந்தர்ப்பம் இதுவாகும். லடாக் பிரதேசத்தின் தேசிய எல்லை பகுதியில் சீன வீரர்கள் நுழைந்ததாக இந்தியா குற்றம் சாட்டியுள்ளது. இந்திய ராணுவ வீரர்கள் தமது பிரதேசத்திற்குள் பலாத்காரமாக நுழைந்ததாக சீனா தெரிவித்துள்ளது. இரு நாட்டு வீரர்களும் ஒருவரையொருவர் பரஸ்பரம் குற்றம் சாட்டியுள்ளனர். இந்த பகுதியில் துப்பாக்கிச் சமர் இடம்பெறவில்லை என்பது உறுதி செய்யப்பட்டுள்ளது. இருந்தபோதிலும் இரு நாட்டு படைவீரர்களும் கைகலப்பில் ஈடுபட்டதினாலேயே இந்த உயிரிழப்புகள் ஏற்பட்டதாக தெரிய வந்துள்ளது. இந்திய வீரர்கள் சீன ராணுவத்தினரின் தாக்குதலில் உயிரிழந்ததாக தெரிவிக்கப்படுகின்றது. சீன ராணுவ வீரர்களுக்கு ஏற்பட்ட சேத விவரங்கள் தெரிவிக்கப்படவில்லை. தேசிய எல்லை போராக இதனை மாற்ற வேண்டிய தேவையில்லை என்று இரு நாடுகளும் அறிவித்துள்ளன. இந்த சம்பவம் தொடர்பாக உயர்மட்ட பேச்சுவார்த்தை ஒன்று இடம்பெறவுள்ளது. தேசிய எல்லை பிரச்சினை காரணமாக 1962ஆம் ஆண்டு இந்தியா சீனாவுக்கு இடையில் யுத்தம் ஒன்று இடம்பெற்றது. அதன் பின்னர் சிறிய மோதல்கள் இடம்பெற்றாலும் அவை விரைந்து தீர்க்கப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. அடிக்கடி இடம்பெறுகின்ற காட்டு யானைகளின் தாக்கம் காரணமாக புலனறுவை பக்கமுன கங்கையாய கிராமங்கள் பெரும் பாதிப்புகளை எதிர்கொண்டுள்ளன. பஸ்கமு தேசிய பாதுகாக்கப்பட்ட வனப்பகுதியில் இருந்து மாலை வேளையில் இக்கிராமத்துக்குள் புகும் காட்டு யானைகள் சேதங்களை விளைவிப்பதாக பிரதேச மக்கள் தெரிவித்துள்ளனர். பயிற்சிகளை பாதுகாப்பதற்கு மின்சார வேலி அமைக்கப்பட்டிருந்தாலும் இது பயனளிக்கவில்லை என பொதுமக்கள் கூறுகின்றனர். ஊவா, பரணகம, கந்தனிய, யாலகம, துப்பிட்டிய, உதினிகம் ஆகிய கிராமங்களுக்கு காட்டு யானைகளின் தாக்கத்தினால் பெரும் சிரமங்களை எதிர்கொண்டுள்ளனர். ஒச்சியகம போக்கன்ஹேவா பிரதேசத்தில் கைவிடப்பட்டிருந்த கிணற்றொன்றில் விழுந்த யானை ஒன்று காப்பாற்றப்பட்டது. காப்பாற்றப்பட்ட யானை வில்பத்து யானைகள் சரணாலயத்தில் விடப்பட்டது. வில்பத்து பிரதேசத்தில் மற்றும் ஒரு கிணற்றில் விழுந்திருந்த யானை ஒன்றும் காப்பாற்றப்பட்டது. யானைகள் கிராமங்களை தாக்குவதற்கு முன்னர் யானைகளின் வருகையை அறியக்கூடிய உபகரணம் ஒன்றை கண்டுபிடிப்பது குறித்து புதிய கண்டுபிடிப்பாளர்களின் கவனம் திரும்பியுள்ளது. காட்டு யானைகள் கிராமத்துக்குள் வருவதற்கு 5 கிலோமீட்டர்கள் தூரம் இருக்கையில் அதன் உட்பகுதிகளை முன்னறிவிப்பு செய்யும் கட்டமைப்பொன்று உருவாக்கப்பட்டுள்ளது. நாட்டை கட்டியெழுப்பும் அரசாங்கத்தின் வேலை திட்டத்திற்கு அமைய கிராமத்திற்கு ஒரு வீடு என்னும் செயற்திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளது. போரதீவுப்பட்டு பிரதேச செயலக பிரிவில் நிர்மாணிக்கப்பட்ட 2வது புதிய வீட்டை பயனாளிகளிடம் கையளிக்கும் நிகழ்வு பிரதேச செயலாளர் ஆர் ராகுலநாயகி தலைமையில் இடம்பெற்றுள்ளது. இந்த நிகழ்வில் மட்டக்களப்பு மாவட்ட அரசாங்க அதிபர் கலாமதி பத்மராஜா உட்பட அரசு அதிகாரிகள் பலரும் கலந்து கொண்டனர். தமக்கு வீடுகளை பெற்றுக் கொடுத்ததற்காக அரசாங்கத்திற்கு நன்றி தெரிவித்துள்ளனர். 7 வருஷம் அந்த இதில் தான் இருந்தோம். நாங்கள் வந்த அரசாங்கத்தால் கிடைச்ச வீட்டு திட்டம் ஒன்று கிடைச்சி எங்களுக்கு பெரிய மகிழ்ச்சி. அதனால் ஜனாதிபதி அவர்களுக்கும் பிரதமர் மற்ற வீடமைப்பு அதிகாரிகளும் எங்களை அரசு அதிபர் அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக்கொள்கிறோம். இந்த வீடு கிடைச்சி எங்களுக்கு பெரிய ஒரு உதவி. ஜனாதிபதி அவர்களுக்கும் எங்கள் அரசு ஊழியர்களுக்கும் எல்லாருக்கும் பெரிய நன்றி. 5 பிள்ளைகள் 4 பொம்பளை பிள்ளைகள் ஒரு பொடியும் இருக்காரு. ஆனால் இது கிடைச்சது பெரிய உதவி எங்களுக்கு. இந்த 4 பொம்பளை பிள்ளைகள் இருக்கிறது பெரிய உதவி. எல்லாருக்கும் நன்றியை. யாழ்ப்பாணம் மாநகர சபைக்கு சொந்தமான தீயணைப்பு வாகனம் யாழ்ப்பாணம் பருத்தித்துறை மணற்காட்டு பகுதியில் விபத்துக்குள்ளாகியுள்ளது. இந்த சம்பவம் நேற்று இடம்பெற்றுள்ளது என்று கோப்பாய் போலீசார் அறிவித்துள்ளனர். தீ அணைப்பதற்கு விரைந்து சென்ற போது தீயணைப்பு வாகனத்தின் வலது பக்கமாக முன் பக்க டயர் ஒன்று காற்று போனதனால் வேக கட்டுப்பாட்டை இழந்து வயலுக்குள் பாய்ந்த வாகனம் சேதமடைந்த நிலையில் உள்ளது. சம்பவத்தில் தீயணைப்பு பணியில் ஈடுபடுபவர்கள் 3 பேர் படுகாயமடைந்த நிலையில் யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். அவர்களில் ஒருவர் வைத்தியசாலைக்கு செல்லும் வழியில் உயிரிழந்ததாக போலீசார் தெரிவித்துள்ளதாக பிராந்திய செய்தியாளர் குறிப்பிட்டுள்ளார். வவுனியா A9 வீதியில் இடம்பெற்ற வாகன விபத்தில் 2 இராணுவ வீரர்கள் காயமடைந்துள்ளனர். வவுனியா புளியங்குளம் பகுதியில் இன்று காலை விபத்து இடம்பெற்றது. விடுமுறையினை பூர்த்தி செய்து வவுனியாவில் இருந்து கிளிநொச்சி நோக்கி முச்சக்கர வண்டியில் சென்ற வீரர்கள் புளியங்குளம் பகுதியில் அதிவேகமாக சென்ற போது குறுக்கே துவிச்சக்கர வண்டி சென்றமையால் இந்த விபத்து ஏற்பட்டுள்ளதாக பிராந்திய செய்தியாளர் தெரிவித்துள்ளார். இதன்போது 2 இராணுவ வீரர்களும் படுகாயமடைந்துள்ளதுடன் துவிச்சக்கர வண்டியில் சென்ற முதியவரும் காயமடைந்துள்ளார். காயமடைந்தவர்கள் பிரதேச மக்களின் உதவியுடன் ஆம்புலன்ஸ் மூலம் வவுனியா வைத்தியசாலைக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர்.
கொரோனா வைரஸ் பரவலை கட்டுப்படுத்துவது மற்றும் மக்கள் மத்தியில் அனர்த்த நிலைமைகளின் போது பாதுகாப்பு பெறுவதன் அவசியம் குறித்து திணைக்கள தலைவர்களுக்கான விழிப்புணர்வு சேரமர்வு ஒன்று இடம்பெற்றுள்ளது. அம்பாறை மாவட்டத்தில் தற்போது உஷ்ண காலநிலை ஏற்பட்டுள்ளது. பொதுமக்கள் விழிப்புடன் செயற்படுவது அவசியம் என்று அம்பாறை மாவட்ட அனர்த்த முகாமைத்துவ உதவி பணிப்பாளர் MACM ரியாஸ் தெரிவித்துள்ளார். காலநிலை மாற்றத்தால் ஏற்படும் அனர்த்தங்களில் இருந்து மக்களை பாதுகாக்க அனர்த்த முகாமைத்துவ நிலையம் பல்வேறு வேலை திட்டங்களை முன்னெடுத்துள்ளது. கல்முனை வடக்கு சுகாதார வைத்திய அதிகாரி R கணேஸ்வரன் உட்பட பலர் நிகழ்வில் கலந்து கொண்டனர். வவுனியா மாவட்டத்தில் இவ்வாண்டுக்கான சிறுபோக நெல் அறுவடைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. இம்மாவட்டத்தின் 8 கமநட சேவை நிலைய பிரிவுகளிலும் 4750 ஹெக்டேரில் பயிர்ச்செய்கை மேற்கொள்ள உத்தேசிக்கப்பட்டுள்ளது. எனினும் போதிய மழைவீழ்ச்சி இல்லாமையினால் 3845 ஹெக்டேரில் சிறுபோக பயிர்ச்செய்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருந்ததாக மாவட்ட உதவி விவசாய ஆணையாளர் விஜயகுமார் தெரிவித்துள்ளார். நாட்டில் நிலவிய சீரற்ற காலநிலையால் தம்மால் எதிர்பார்க்கப்பட்ட அளவு விளைச்சலை அடைய முடியவில்லை என்பதுடன் சிறுபோக நெல்லை அரசு விரைவில் சீரான விலையில் கொள்வனவு செய்ய நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என விவசாயிகள் தெரிவித்ததாக பிராந்திய செய்தியாளர் குறிப்பிட்டுள்ளார். COVID-19 வைரஸ் தொற்று காரணமாக ஏற்பட்டுள்ள பொருளாதார நெருக்கடியை எதிர்கொள்ளும் வகையில் காய்கறி பற்றாக்குறையை தீர்த்து வைக்கும் பொருட்டு நெல் வயல்களின் வரம்புகளில் உணவு பயிற்சிகை திட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. அம்பாறை மாவட்ட அரசாங்க அதிபரின் விசேட பணிப்புரையின் கீழ் 20,000 ஏக்கர் நிலப்பரப்பில் வரம்பு பயிற்சிகையை முன்னெடுப்பதற்கான வேலை திட்டத்தினை விவசாய திணைக்களம் மேற்கொண்டுள்ளது. நிந்தவூர் விவசாய விரிவாக்க நிலையத்துக்கு உட்பட்ட மாட்டுப்படை பிரதேச நெல் வயல் வரம்புகளில் மேற்கொள்ளப்பட்ட பயிற்சிகை அறுவடை இடம்பெற்றது. அம்பாறை மாவட்ட பிரதி விவசாய பணிப்பாளர் MF ஜனீர் இதில் பிரதிநிதியாக கலந்து கொண்டார். வரம்பு பயிற்சிகை திட்டத்தின் கீழ் வெண்டி, கத்தரி, பயறு, கீரை போன்ற பயிர்களை செய்கை மேற்கொள்வதற்கு தேவையான உதவிகளை விவசாய திணைக்களம் முன்னெடுத்து வருகின்றது. நெற்றியை பெரிதும் பாதிக்கும் அரக்கொட்டி எனும் கபில நிற தத்திகளின் பெருக்கத்தை கட்டுப்படுத்தும் செயற்பாட்டை அக்கரைப்பற்று கிழக்கு விவசாய விஸ்தரிப்பு அதிகாரிகள் முன்னெடுத்து வருகின்றனர். நோய் தாக்கத்தின் தீவிர தன்மையை பொறுத்தே பூச்சி நாசினிகள் விசிறப்பட வேண்டும். 3 கட்டங்களாக ஏற்படும் நோய் தாக்கத்தை பொறுப்பு கிருமிநாசினிகள் விசிறப்பட வேண்டும் என்று அம்பாறை மாவட்ட விவசாய திணைக்களத்தின் கரையோர பிரதேச சிரேஷ்ட விவசாய போதனாசிரியர் AIA ஃபெரோஸ் தெரிவித்துள்ளார். அத்துடன் விவசாய போதனாசிரியர் MSM நிஃப்ராஸ் தலைமையில் விழிப்புணர்வு நடவடிக்கையும் இடம்பெற்றது. கபில நிற தத்திகள் அம்பாறை மாவட்டத்தில் மீண்டும் தலைதூக்கும் நிலையில் அக்கரைப்பற்று நீர்த்தியாறு பாலம் அருகில் ஒன்றிணைந்த அதிகாரிகள் கபில நிற தத்திகளின் பெருக்கத்தை கட்டுப்படுத்தும் பதாதையை ஏந்தி விழிப்புணர்வு செயற்பாட்டில் ஈடுபட்டிருந்ததோடு ஒலிபெருக்கி மூலமாகவும் வாகனத்தின் உதவியோடும் வீதி வழியாக சென்று விழிப்புணர்வு கருத்துக்களையும் வழங்கியுள்ளனர். நச்சுத்தன்மையற்ற உணவை உட்கொள்வதன் மூலம் ஆரோக்கியமான சமுதாயத்தை உருவாக்குவதை நோக்காக கொண்டு வீட்டுத் தோட்டத்திற்கான பயிர்க்கன்றுகள் வழங்கப்பட்டுள்ளன. தென்கிழக்கு பல்கலைக்கழக சிரேஷ்ட விரிவுரையாளர் கலாநிதி MMM முனிஃப் தலைமையில் இடம்பெற்ற நிகழ்வில் மட்டக்களப்பு மாவட்ட விவசாய பிரதி பணிப்பாளர் YB இக்பால் பிரதம அதிதியாக கலந்து கொண்டார். சிரேஷ்ட விவசாய உத்தியோகத்தர் MI நசீர் பயிர்களை நடுவது மற்றும் பசலையிடுவது எவ்வாறு பராமரிப்பது போன்ற விடயங்கள் தொடர்பில் தெளிவான விளக்கங்களை வழங்கினார். அத்துடன் சகலவிதமான பயிர்கள் அடங்கிய பொதிகள் தெரிவு செய்யப்பட்டோரின் வீடுகளுக்கு சென்று வழங்கப்பட்டுள்ளன. அரசாங்கத்தின் தேசிய உணவு உற்பத்தி ஊக்குவிப்பு வேலை திட்டத்தின் கீழ் பல பயன்மிகுந்த வேலை திட்டங்கள் நாடளாவிய ரீதியில் விவசாய திணைக்களத்தினால் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. இதற்கு அமைவாக அம்பாறை மாவட்டத்தில் உப உணவு உற்பத்தி திட்டத்தின் செய்கை பண்ணப்பட்ட நிலக்கடலை அறுவடை விழா சம்பிரதாயபூர்வமாக இடம்பெற்றது. அம்பாறை மாவட்டத்தின் ஒலுவில் பிரதேசத்தில் பாலமுனை விவசாய விரிவாக்கல் நிலையத்தின் வழிகாட்டலுக்கு அமைவாக நிலக்கடலை பயிர்ச்செய்கை இடம்பெற்று வருகின்றது. ஒலுவில் பிரதேசத்தில் தெங்கு பயிர்ச்செய்கை மேற்கொள்ளப்பட்ட நிலப்பகுதியில் நிலக்கடலை பரந்த அளவில் செய்கை பண்ணப்பட்டு வருகின்றது. மிக நீண்ட காலமாக கைவிடப்பட்ட நிலையில் காணப்பட்டிருந்த பிரதேசங்களில் ரசாயன உரம், கிருமிநாசினி பாவனை போன்றவற்றில் இருந்து விடுபட்டு இயற்கை முறையில் உப உணவு உற்பத்தியினை மேம்படுத்தும் வகையில் பல்வேறு விதமான உப உணவு உற்பத்திகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. பாலமுனை விவசாய விரிவாக்கல் நிலைய போதனாசிரியர் R விஜயராகவன் தலைமையில் இடம்பெற்ற நிகழ்வின் போது வீட்டுத் தோட்டம் மற்றும் உப உணவு செய்கைகள் தொடர்பாக விவசாயத்துறை அதிகாரிகளினால் அறிவுரைகளும் வழங்கப்பட்டன. அம்பாறை மாவட்ட பிரதி விவசாய பணிப்பாளர் MFA சனீர் பிரதம அதிதியாக கலந்து கொண்டிருந்தார்.
நெடுஞ்சாலை அமைச்சினால் 420 மில்லியன் ரூபாய் செலவில் படுவான்கரை பகுதியில் உள்ள பிரதான வீதிகளில் காப்பட் இடும் பணிகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. மட்டக்களப்பில் இயல்பு வாழ்க்கை வளமை நிலைமைக்கு திரும்பியதை அடுத்து அரசாங்கத்தினால் போக்குவரத்து வசதிகளை சிறப்பாக முன்னெடுப்பதற்காக படுவான்கரை பகுதியில் உள்ள பிரதான வீதிகளை அபிவிருத்தி செய்யும் பணிகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. ஆசிய அபிவிருத்தி வங்கியின் நிதி உதவியுடன் நெடுஞ்சாலைகள் அமைச்சினால் 420 மில்லியன் ரூபாய் செலவில் வீதி அபிவிருத்தி அதிகார சபையினால் குருக்கள் மடம் அமலாந்துறை தொடக்கம் தாந்தாமலை வரையிலான 18 கிலோமீட்டர் வீதியை அகலமாக்கி காப்பற்றிடும் பணிகள் தற்போது முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. கிளிநொச்சி கண்டாவளி பிரதேச செயலக பிரிவுக்குட்பட்ட பெரியகுளம் பகுதியில் சட்டவிரோதமாக அகலப்பட்ட பெருமளவு மணல் நேற்று மீண்டும் அந்த பகுதியில் போலீஸ் மற்றும் அதிகாரிகள் முன்னிலையில் மீள் நிரப்பல் செய்யப்பட்டது. பெரியகுளம் பகுதியில் தொடர்ச்சியாக பொதுமக்களின் காணி, வயல் நிலங்கள் உள்ளிட்ட இடங்களில் சட்டவிரோத மணல் அகழ்வு அதிகளவில் இடம்பெற்று வந்தது. இது தொடர்பாக மக்கள் அரசு அலுவலகங்களிலும் போலீஸ் நிலையங்களிலும் முறைப்பாடு செய்திருந்தனர். இந்த நிலையில் கண்டாவளி பகுதியில் சட்டவிரோதமாக அகலப்பட்டு மண் குவிக்கப்பட்டிருந்த நிலையில் 100க்கும் மேற்பட்ட உழவு இயந்திரங்களில் ஏற்றக்கூடிய அளவிலான மணல் போலீசாரினால் கைப்பற்றப்பட்டது. இவ்வாறு சட்டவிரோதமாக அகலப்பட்ட மணல் நேற்று மீண்டும் மீள்நிரப்பல் செய்யப்பட்டது. இதேவேளை கிண்ணியா மணலாறு பிரதேசத்தில் அனுமதி பத்திரமின்றி மணல் அகழ்வில் ஈடுபட்ட 8 பேர் போலீஸ் விசேட அதிரடிப்படையினரால் கைது செய்யப்பட்டு கிண்ணியா போலீசாரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளனர். 4 டிப்பர் ரக வாகனங்களும் 4 உளவு இயந்திரங்களும் கைப்பற்றப்பட்டுள்ளன. வாழைச்சேனை வட்டார வன திணைக்களத்திற்கு உட்பட்ட வெவ்வேறு பகுதியில் சட்டவிரோதமான முறையில் வெட்டப்பட்ட மரங்களை கடத்திய 4 சந்தேக நபர்களும் மரங்களும் கைப்பற்றப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. வாழைச்சேனை வட்டார வன திணைக்களத்திற்கு உட்பட்ட ரிதிதன்ன பகுதியில் வட்டார வன உத்தியோகத்தர்கள் மேற்கொண்ட நடவடிக்கையின் போது தனியார் காணி ஒன்றில் சட்டவிரோதமான முறையில் மரங்களை வெட்டும் பணியில் ஈடுபட்ட 2 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டனர். அத்துடன் இவர்களிடமிருந்து வெட்டப்பட்ட 5 தேக்கு மரம், 2 சரியமாரை மரக்குற்றிகள் மற்றும் மரமெறியும் வாள் என்பன மீட்கப்பட்டுள்ளதோடு பூனானி கூரளை ஒதுக்குக்காட்டு பகுதியில் வாழைச்சேனை வன உத்தியோகத்தர்கள் மேற்கொண்ட நடவடிக்கைகளின் போது மரங்களை வெட்ட கடத்த முற்பட்ட மேலும் 2 சந்தேக நபர்களும் கைது செய்யப்பட்டுள்ளனர். சட்டவிரோதமாக மர வியாபாரத்தில் ஈடுபட்ட சிலர் தேக்கு முதிரை மரங்களோடு கைது செய்யப்பட்டுள்ளனர். வவுனியா புளியங்குளம் போலீசார் மேற்கொண்ட தேடுதல் நடவடிக்கையின் போதே இவர்கள் கைது செய்யப்பட்டதாகவும் முதிரை தேக்கு மரங்கள் போன்று ஒரு தொகை மரப்பலகைகளும் இவற்றில் அடங்கியுள்ளன. இது தொடர்பிலான மேலதிக விசாரணைகளை புளியங்குளம் போலீசார் முன்னெடுத்து வருகின்றனர். செய்திகளின் நிறைவாக சாராம்சம். வங்கி கட்டமைப்பிற்கும் பொதுமக்களுக்கும் சலுகைகள் பல கிடைக்கும் வகையில் புதிய கடன் வேலை திட்டத்தை அறிமுகப்படுத்த இலங்கை மத்திய வங்கி தீர்மானம். இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் பொதுச் செயலாளராக ஜீவன் தொண்டமான் அக்கட்சியின் தேசிய சபையினால் ஏகமனதாக தெரிவு. இந்திய கடல் எல்லை பகுதியில் மீன்பிடியில் ஈடுபடும் மீனவர்கள் அவதானமாக செயற்படுமாறு அமைச்சர் டக்ளஸ் சர்வானந்தா ஆலோசனை. கோவிட்-19 நோய்க்கு சிகிச்சை அளிப்பதற்கான புதிய மருந்து பிரிட்டனால் வெற்றிகரமாக பரிசோதனை. இந்திய சீன எல்லைப் பகுதியில் நேற்று இடம்பெற்ற மோதலை அடுத்து பதற்ற நிலை. இத்துடன் தேசிய தொலைக்காட்சியின் பிரதான செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.